ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமந்த்ரா சேனல். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? விடியற் காலையிலே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு போகிற வழியில் டிஃபன்லாம் சாப்பிட்டு ஜாலியாக வந்து பர்ச்சேஸ் தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேலூரில் இருக்க பச்சையப்பாஸ் தான் போயிட்டுருக்கோம். திருவண்ணாமலையிலும் இருக்குது, ஆனால் நம்ம வேலூரில் இருக்க பச்சையப்பாஸ் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்திங்களா பலாப்பழங்களோட செம்மையாக பெருசாக இருக்குல்ல, அப்படியே ரீச் ஆகிட்டோங்க. பச்சையப்பாஸும் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே இதே போல் ஸ்கூல் டு பேக் டு ஸ்கூல் அப்படி போட்டிருந்தாங்க. ஸ்கூலுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்கோ அப்படின்னு உள்ளார போயிட்டு பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே மேஜிக் பண்ணுறேன் வாங்க வாங்கன்னு இந்த அங்கிள் கூப்பிட்டாரு. சரி போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் உள்ளார மற்றதுனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். காசு ஏதோ திருப்பி போட்டார். பார்த்தா பாப்பா காதில் இருந்து காசை எடுத்துட்டாங்க. எப்படின்னே தெரியல. எங்கள் பாப்பாவுக்கு வேறு பல்லெல்லாம் விழுந்துடுச்சுங்க. சிரிக்கிறத பார்த்து எனக்கே ஒரே சிரிப்பாகிடுச்சு. பாருங்கள் என்னென்ன மேஜிக் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அத்தனை காசு வச்சுட்டு இருந்தார், எங்கே தான் போச்சுன்னு தெரியல. அப்புறம் 2 கர்ச்சிஃப் எடுத்தார். 2 பக்கமும் கார்னரை வந்து முடிச்சு போட்டாங்க. முடிச்சு போட்டுட்டு ஒரு கர்ச்சிஃப்குள்ளே இன்னொரு கர்ச்சிஃபை வைப்பார் பாருங்கள். வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா அந்த முடிச்சே வந்து கழட்டிட்டாங்க. எப்படின்னு தான் தெரியல. இப்படி சுற்றுனாங்க இல்லையா, இதுலேயே வந்து கழண்டுருச்சா அது என்னன்னே தெரியல. அவருக்கு தான் தெரியும் அந்த ட்ரிக்ஸ்னால். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எம்டியாக தானே இருக்குது, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. கையில் பால் இருக்கான்னு கேட்காரு. பாலும் ஒன்றும் இல்லை. உள்ளார பார்த்தோம்னா ஏதோ வெயிட் ஆகிடுச்சு. இதில் ஒரு காமெடியே பாருங்கள். இங்கே ஒரு அங்கிள் குனிஞ்சு பார்ப்பார், என்னடா இருக்குது இதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி. ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் பாப்பா ரியாக்ஷன். ஒரு கார்டு பேக்கெட்டில் இருந்து எடுத்தார், மேலே தட்டினார், பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் காமிக்கிறப்ப ஏதோ மேடாக பால் இருக்க மாதிரியே இருந்தது. ஒரு பந்தையும் அங்கே காணோம். நெக்ஸ்ட் என்ன மேஜிக் பண்ணுறாருன்னு தெரியல. இந்த செயினையும் எடுத்தாங்க. அதுக்குள்ளே இந்த ரிங் மாதிரி இருந்தது, அதை போட்டு அழகாக முடித்து கழட்டிட்டாங்க. ஆனால் நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. ஆனால் கொஞ்சம் ஒழுங்காக கவனித்து பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். இவர் பாருங்கள் அழகாக போடுறாரு, முடிச்சு போட்டார். அந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டையும் ட்ரை பண்ண சொன்னாங்க. அவங்களும் ட்ரை பண்ணுறது தான் வாங்கினாங்க. ஆனால் கடைசியில் நான் தான் வாங்கி ட்ரை பண்ணேன். அந்த வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்தார், ஆனால் சரியாக வரல. பாருங்கள் அவரும் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணுறாரு போல் இருக்குது, நான் கவனிக்கல. வரல. அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக வந்ததுங்க. இதே நம்ம நார்மலாக ஒரு த்ரெட்டை வச்சு இதே போல் ஒரு வளையலோ ஏதாவது வச்சோம்னா கண்டிப்பாக வருது. ஆனால் அங்கே வரல, என்னன்னே தெரியல. என்ன ஃபால்ட்டு, என்ன எப்படி பண்ணாலும் வர மாட்டேங்குது. வரல. இப்போ அந்த அங்கிளே பண்ணுவார் பாருங்களேன். கரெக்டாக வந்தது. பண்ணார். அது பாருங்கள் ஒன்றுமே பண்ணல. இப்படி போய் இப்படி பண்ணார். அழகாக வந்து அந்த ரிங்கில் வந்து அந்த செயினில் அந்த ரிங்கு மாட்டிக்கிச்சு. அடுத்தது இந்த ஆணியை எடுக்கணுமா. இதுக்குள்ளார இருந்து இந்த ஒரு வளையம் மாதிரி அதில் ஆணியை போட்டுட்ருக்காங்க. அதை வந்து தனியாக எடுக்கணும். நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை. ஹஸ்பண்டும் எடுத்து பார்த்தாங்க, வரல. ஆனால் இந்த அங்கிள் எடுத்தோடனே உடனே வந்துருச்சிங்க. எப்படின்னே தெரியல. அவங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ்னால் தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஈஸியாக தானே இருக்குது வெளியில் வரா மாதிரி, ஆனால் வரமாட்டேக்குது. அந்த ஆணி என் தம்பி கையில் மாட்டிக்கிட்டு முழிக்குதா, இல்லை என் தம்பி அந்த ஆணிகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறானா என்னன்னே தெரியலைங்க. கடைசியாக வந்து அப்படியே அந்த மேஜிக் ஷோலாம் பார்த்துட்டு உள்ளார துணினா பார்க்கலான்னு வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் வந்திருந்தேன் இன்றைக்கி. பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ், நல்லா டார்க் கலர்லேருந்து லைட் கலர் சொல்லும் எல்லாமே. இது வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே, 2000 ரூபா 2700 வரையிலும் இருந்தது இங்கே சாரீஸு. லாஸ்ட் டைம் வந்திருந்தேன், இங்கேருந்து ஒரு சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது அப்போ எடுக்கிறப்போ 1700 ரூபா அந்த ட்ரெஸ்ஸு. நல்லா இருந்தது அந்த சாரீ. அந்த மாதிரி சாரீ எடுக்கலாம் தான் வந்து பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. அப்படியே சுடிதாரும் போயிட்டு பார்த்தேன், அதுவும் ஒன்றும் செட் ஆகலை. அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.